வந்து காலத்தை பற்றி அவர் ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. காலம் தான் வந்து கடவுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் முக்கியமாக என்ன சொன்னேன்னா, எனக்கு நேரம் இல்லை அப்படின்றது வந்து எந்த காலத்துலையுமே வந்து அதை சொல்லக்கூடாது. அந்த 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 வேலைக்கோ அந்த செயலுக்கு நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கல, இல்லை நான் செய்யலை, இல்லை அதுக்கு பதில் நான் வேறு ஏதோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, காலத்தை மதிக்காமல் காலம் இல்லை நேரம் இல்லை அப்படின்றத சொல்லக்கூடாது. மற்றபடி இந்த வகுப்பு முழுமையான வாழ்வியல் வகுப்பு. காலம் அது உன் கையில் அப்படிங்கிற அந்த வகுப்பில் நான் காலத்தை மதிக்கிறது அப்படின்னு என்னென்னு கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நேரம் இல்லை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஏன் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த வகுப்பில் கற்றுக்கிட்டேன். அப்படி ஏன் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இந்த காலத்தை மதிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம், காலத்துக்கும் கடவுளுக்குமான சம்மந்தம் என்ன, இப்படி பல விஷயங்களை நான் வந்து அந்த வகுப்பில் கற்றுக்கிட்டேன். இப்படி இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் யார், எனக்காக நான் எப்படி வாழணும், என்னோட கொண்டாட்டத்தை நான் எப்படி வந்து இருக்கணும், கொண்டாட்டமாக எப்படி இருக்கிறது, என்னோட இந்த ஜென்மம் எடுத்திருக்க ஜென்மத்தை முற்று பெறணும், இறைவன் தரிசனம் காணணும், சூன்ய தரிசனம் காணணும், அதுக்கான பயிற்சியெல்லாம் ஏற்பட்ட குறுகிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் இந்த சமூகத்தில் என்னை அறிந்து ஊக்கமுடன் செயல்பட்டு ஆனந்தமாக வாழ்வதற்கு பல வழிமுறைகளை வழங்கப்படுத்தி